Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 1.5 பார்க்க போகிறோம். அதில் சூஸ் த கரெக்ட் ஆர் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சரை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் ஒய் ஈக்குவல் இ பவர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அண்டு b equal the set of all x comma y such that y equal e power minus x. X is belongs to real number. Then n of a intersection b is infinity, 0, 1 and 2. So இதை நம்ம சால்வ் பண்ணலாம். a செட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இதுக்கு ஒரு தனி டயக்ராம் போடுங்க. b செட்டில் இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதுக்கு தனியாக ஒரு டயக்ராம் போடுங்க. அந்த டூ டயக்ராம்ஸ்லேயும் இன்டர்செக்ஷன் ஆகிற நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல வந்து ஏ செட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் தான் நமக்கு ஃபங்க்ஷன். நான் என்ன செய்கிறேன்னா எக்ஸோட பிளேஸ்க்கு 0, இன்ஃபினிட்டி அண்டு மைனஸ் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். எக்ஸோட பிளேஸ்க்கு இங்கே 0 அப்ளை பண்ணால் இ பவர் 0 1 ஆகிடும். இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ முதல்ல இந்த பிளேஸ்க்கு டயக்ராம் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட பிளேஸ்க்கு 0, ஒய்யோட பிளேஸ்க்கு 1 இந்த பிளேஸ்க்கு வந்துடும். எக்ஸோட பிளேஸ்க்கு இன்ஃபினிட்டினா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் இன்ஃபினிட்டி. அப்போ ஒய்யோட வேல்யூஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃபினிட்டி இந்த லாஸ்ட் பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸோட பிளேஸ்க்கு மைனஸ் இன்ஃபினிட்டினா லாஸ்ட்டு சைடு. அப்போ ஒய்யோட வேல்யூஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ 0னா இந்த லைனில் எடுக்கக்கூடாது, டச் ஆகாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது போயிட்டே இருக்குது. அப்ராக்சிமேஷனாக இந்த பிளேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ இது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இது என்னோட ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்யலைன்னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இந்த பிளேஸ்க்கு நாம் டயக்ராம் ட்ரா பண்ணணும். அதுக்கு எக்ஸ் அண்டு ஒய் இந்த டூ வேல்யூஸ் எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு நான் 0 ரிப்ளேஸ் பண்ணுறேன். 0 ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1. அது இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இது மைனஸ் இன்ஃபினிட்டியாக மாறிடும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0. மைனஸ் அப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகிடும், அதனால் இன்ஃபினிட்டி. இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸை ரிப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸோட பிளேஸ்க்கு 0னா ஒய்யோட வேல்யூ 1 திரும்ப இதே பிளேஸில் கிடைக்குது. அடுத்தது எக்ஸு இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். 0ன்னும் போது இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. இன்ஃபினிட்டி வந்து போயிட்டே தான் இருக்கும். இது வந்து எக்ஸாக்டாக இன்ஃபினிட்டி கிடையாது. ஸோ நான் அப்ராக்சிமேஷனாக இது இன்ஃபினிட்டியாக எடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல 0 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் டச் ஆகாத மாதிரி எடுங்க, ஏன்னா அது வந்து போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி. ஸோ அடுத்தது என்ன செய்யலாம்னா எக்ஸுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டினா அப் சைடு இருக்கும். அப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு கர்வு கிடைக்கும். கர்வ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 கர்வும் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 பாயிண்ட் தான். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 1. ஓகே, next we go to question number 2. If a equal to set of all x comma y such that y equal to sin x, x is belongs to r, and b equal to set of all x comma y such that y equal to cos x and x is belongs to r, then a intersection b contains no element, infinitely many elements, only one elements, cannot be determined. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் sin x பேஸ் பண்ணியிருக்கு, செகண்ட் செட்டு cos x பேஸ் பண்ணியிருக்கு. இந்த 2 செட்டுக்கும் நாம் கர்வு ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணும்போது அதிலிருந்து இன்டர்செக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல சைன் கர்வு எடுத்துக்க போகிறேன். நான் அப்ராக்சிமேஷனாக 0லேருந்து 4, 5 வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் இருக்கலாம், நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ கர்வு ட்ரேஸ் பண்ண போகிறேன், சைன் கர்வு. ஃபஸ்ட்டு வந்து சைன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, y ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சைனோட பிளேஸ் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கர்வு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸோட பிளேஸ்க்கு நான் 0 கொடுக்குறேன். சைன் 0ஓட வேல்யூ 0 தான். அப்போ கர்வு இங்கே ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது நீங்கள் 5/2 கொடுக்குறீங்க. சைன் 5/2ஓட வேல்யூ 1, கர்வு இந்த மேலே போகும். அடுத்து சைன் பையோட வேல்யூ 0 ஆகிடும். 3/5/2 அப்ளை பண்ணிங்கன்னா -1 வரும். 2π அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். 3/5/2 அப்ளை பண்ணால் +1.
அப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். 7/5/2 அப்ளை பண்ணிங்கன்னா -1. 4π அப்ளை பண்ணால் 0. இதெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணால் ஒரு கர்வ் கிடைக்கும். இப்போ y = sin xக்கு நான் ஒரு கர்வ் ட்ரேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது y = cos xன்னு ஒரு கர்வ் இருக்குது. அது வந்து செகண்ட் செட்டில் இருக்குது. y = cos x அந்த செட்டு இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுங்கள், 0 அப்ளை பண்ணுங்கள். cos 0 வேல்யூ 1, கர்வ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 5/2 அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். π அப்ளை பண்ணிங்கன்னா -1. 3/5/2க்கு 0, 2πக்கு +1. அடுத்தது 5/2க்கு 0, 5/5/2க்கு 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/5க்கு -1 வரும். 7/5/2 பிளேஸ்க்கு 0 ஆகிடும். அண்டு 4πக்கு +1 வரும். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு கர்வ் கிடைக்கும். இந்த கர்வ் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கர்வுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா y = cos x. இப்போ இந்த 2 கர்வும் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுது, இந்த பிளேஸில் இன்டர்செக்ஷன் ஆகுது, இங்கே இன்டர்செக்ஷன் ஆகுது, இந்த பக்கம் இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ வேல்யூஸ்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ கண்டிப்பாக கர்வ் இன்டர்செக்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன்ஸ் வந்து ஒன் சொல்யூஷன் கிடையாது, எத்தனை சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் நாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட ஆன்சர், இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we go to question number 3. The relation R defined on a set A = 0, -1, 1 and 2 by x is relation to y if modulus of x² + y² less than or equal to 2. Which one of the following is true? இந்த இடத்துல 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 4 கண்டிஷன் வந்து எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏ செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன செய்யணும்னா 2 எலமெண்ட்ஸ் எடுத்துப்போம். எக்ஸு ரிலேஷன் டு ஒய், 2 எலமெண்ட்ஸ் ரிலேஷனாக இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மாலஸ் ஆஃப் x² y² வேல்யூ 2 விட லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு இதில் எது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏ செட்டை வச்சுக்கிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அதிலிருந்து நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏ கிராஸ் ஏ, ஏன்றது இந்த செட்டு, திரும்ப இந்த செட்டாலே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0, 0, 0, -1, 0, 1, 0, 2, -1, 0, -1, -1, -1, -1, -2, 1, 0, 1, -1, 1, 1, 1, 2, 2, 0, 2, -1, 2, 1, 2, 2 இந்த மாதிரி எத்தனை பாசிபிள்னாலையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதில் இருக்கிற நான் ஒவ்வொரு ஃபேரும் எடுத்து இந்த கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 0, 0 அப்ளை பண்ணால் 0² + 0² 0 வரும், 2 விட லெஸ்ஸாக இருக்குது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. 0, -1 எடுத்துக்கிறேன். இதில் அப்ளை பண்ணும்போது 0² -1² அப்போ +1 கிடைக்கும். அதுவும் வந்து நமக்கு <2 தான். 0, 1 அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 0, 2 அப்ளை பண்ணிங்கன்னா 0² + 2² 2 விட அதிகமாக போயிடும். ஸோ அதனால் இது நாட் பாசிபிள். -1, 0 எடுத்துக்கோங்க. இதில் அப்ளை பண்ணால் -1² பண்ணால் +1, 0² பண்ணால் 0, கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆகும். -1, -1 ஸ்கொயர் பண்ணும்போது 2 வரும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுவும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. இந்த கண்டிஷன் பாருங்கள், -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். அதனால் இது நாட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது 1, 0 எடுத்துக்கிறேன். இதில் அப்ளை பண்ணுறேன். 1² 0² கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். 1, -1 இதில் அப்ளை பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஆட் பண்ணும்போது 2 கிடைக்கும், 2 கிடைக்கலாம். அதனால் இது பாசிபிள். 1, 1 பாசிபிள். 1, 2 நாட் பாசிபிள். 2, 0 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடுது. ஸோ நாட் பாசிபிள். 2, -1 நாட் பாசிபிள். 2, 1 நாட் பாசிபிள். 2, 2 நாட் பாசிபிள். அப்போ இதில் நம்ம ரேஞ்ச் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்னது, ரேஞ்ச். அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டொமைனாக இருந்தால் செகண்ட் இருக்கிறது கோடொமைன் அப்படி நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம இந்த லாஸ்ட் வேல்யூஸ் மட்டும் அப்படி செக் பண்ணுங்கள்.
எல்லா கண்டிஷன்லையுமே 0 இருக்குது, 1 இருக்குது, -1 இருக்குது. இதுதான் இருக்குது. ஜீரோ இருக்குது, 1 இருக்குது, -1 இருக்குது. ஸோ இதுதான் இதோட ரேஞ்ச். அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு, இது எல்லாமே ராங்கு. ஓகே, நெக்ஸ்ட் we go to question number 4. If f of x equal modulus x minus 2 plus modulus x plus 2, x is belongs to real number, then இதோட சொல்யூஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இந்த வேல்யூஸை 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன், கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். x equal to -2, x minus 2 equal to 0 அப்ளை பண்ணால் x equal to +2 வரும். x plus 2 அப்ளை பண்ணிங்கன்னா 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு -2 கிடைக்கும். அப்போ இந்த 2 பிளேஸும் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், அதை வந்து சைனை சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை 3 இன்டர்வலாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். -∞ -2 ஒரு இன்டர்வல், -2 to +2 ஒரு இன்டர்வல், 2லேருந்து ∞ வரைக்கும் ஒரு இன்டர்வல். இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும். -∞லேருந்து -2 வரைக்குமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான். சப்போஸ் இதில் நான் மைனஸ் அப்ளை பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் -3 போடுறேன், -3 -2. இதில் மைனஸ் அப்ளை பண்ணுறேன், -3 +2. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு, இதோட வேல்யூஸும் நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஆனால் மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கணும், நெகட்டிவ் கிடைக்கக்கூடாது. அப்படின்னா அந்த இன்டர்வலுக்கு நீங்கள் மாடுலஸை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மைனஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இதை நான் மாடுலஸை ரிமூவ் பண்ணுறேன்னா இந்த இன்டர்வலில் நம்ம -(x - 2) அண்டு -(x + 2) நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது இது ப்ளஸ் ஃபங்க்ஷனாக மாறிடும். அடுத்தது இங்கே ஆல்ரெடி நான் இங்கே 2 இன்க்ளூட் பண்ணிட்டேன். அப்போ நான் இப்போ எடுக்கிறது வந்து -2வும் +2வும் இன்க்ளூட் பண்ணாத மாதிரி எடுக்க போகிறேன். அப்போ மிடில் என்ன வேல்யூஸ் இருக்கும், -1 இருக்கும், 0 அண்டு 1 இருக்கும். சரி, 0 எடுத்துக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். 0 திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே 0 அப்ளை பண்ணால் -2 வரும், இங்கே 0 அப்ளை பண்ணால் +2 வரும். அப்போ இந்த வேல்யூஸ் நெகட்டிவ் ஆகுது, இது பாசிட்டிவ் ஆகுது. இதுக்கு நீங்கள் ப்ளஸ் சைனே யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதுக்கு நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணால் தான் இது பாசிட்டிவாக மாறும். அதனால் இந்த மாடுலஸ்க்கு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இன்டர்வல்குள்ளே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறேன், -(x - 2). இது பாசிட்டிவ் சைனே வச்சுக்கலாம், +x +2. அடுத்து இந்த இன்டர்வல் 2, இந்த 2, என்ன செய்யணும்னா 2லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2வை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லைனா 3 ரீப்ளேஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். 3 அப்ளை பண்ணுங்கன்னா 1 கிடைக்குது, இதில் 3 அப்ளை பண்ணால் 5 கிடைக்குது. இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகிடுது. அப்போ இந்த மாடுலஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இங்கே ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல். இப்போ நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த மைனஸ் எல்லாம் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -(x + 2 -x - 2) +2 -2 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. if -∞ to -2ல் இந்த மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -x + 2 +x + 2 if -2, +2. இதில் -x + x கேன்சலேஷன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா x இருக்குது, -2 +x + 2 -2 +2 கேன்சலேஷன் ஆகிடும், 2, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா -2x -∞ to -2ல். அடுத்தது 4 -2, +2ல். அடுத்தது 2x 2, இதுதான் இப்போ ஆன்சர். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் we go to question number 5. Let R be the set of all real number. Consider the following subset the plane R cross R. S equals set of all x, y such that y equal x plus 1 and interval is 0 to 2, and t equal set of all x, y such that x minus y is an integer. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு R வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். இதிலிருந்து நம்ம சப்செட் எடுத்துக்கிறோம். எஸ்ன்றது வந்து ஒரு சப்செட்டு. செட் ஆஃப் ஆல் எக்ஸ், ஒய் ஆர்டர் பேருங்க எப்படி இருக்குன்னா
இந்த y = x + 1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் தான் இங்கே ஆர்டர் பேரில் இருக்கும். பட் இன்டர்வல் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0 to 2 தான் எடுக்கணும், இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் எடுக்கணும். அண்டு டீயோட வேல்யூஸ் பாருங்கள். டீன்றது வந்து செட் ஆஃப் ஆல் x, y. இந்த ஆர்டர் பேரை ஃபில் பண்ணுறதா இருந்தால் x - y வந்து இன்டிஜராக இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம இந்த ஆர்டர் பேரை எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கண்டிஷன்ஸில் என்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஈக்குவலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். மெயினாக ஈக்குவலன்ஸ் செக் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த எஸ்ஸோட பிளேஸ்க்கு நம்ம ஈக்குவலன்ஸ் செக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த செட்டுக்குள்ளே வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னா 0 and 2 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகலை. அப்போ அதில் ஒன்லி 1 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்போ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது சிங்கிள் எலமெண்ட்டு, இது வந்து என்னது, சிங்கிள் எலமெண்ட்டு. சிங்கிள் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா ட்ரான்சிட்டிவ் தான் சாட்டிஸ்ஃபைடு ஆகுமே தவிர ரிஃப்ளெக்ஸிவும் சிமெட்ரிக்கும் இருக்காது. அப்போ எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவலன்ஸ், இது ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா இது சிங்கிள் எலமெண்ட்டு. இந்த சிங்கிள் எலமெண்ட்டுக்குள்ளே ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரி நாட் சாட்டிஸ்ஃபைட், ட்ரான்சிட்டிவ் ஒன்லி சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது நம்ம இந்த டி கண்டிஷன் எடுத்துக்கலாம். டீயோட வேல்யூஸ் பாருங்கள். the set of all x, y such that x - y is an integer, இன்டிஜராக இருக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 2 எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா முதல்ல ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்ஸிவ் இருக்கான்னு பாருங்கள். ரிஃப்ளெக்ஸிவில் 1 எலமெண்ட்டு தான் செலக்ட் பண்ணணும். x is belongs to t. இதில் நான் ஒரு x எலமெண்ட்டு எடுத்துக்கிறேன். ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும்னா x ரிலேஷன் டு எக்ஸாக இருக்கணும். அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இது ரெண்டுமே ரிலேஷனாக இருக்கும். அப்போ நான் x - x அப்ளை பண்ணுறேன். x - x அப்ளை பண்ணால் 0 ஆகிடுது. 0 ஒரு இன்டிஜர் தானே, அப்போ கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸிவ் சாட்டிஸ்ஃபைடு. சரி, ரிஃப்ளெக்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது, சிமெட்ரிக் இருக்கான்னு பார்க்கலாம். சிமெட்ரிக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஒரு 2 நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். x, y belongs to t. நம்ம எந்த 2 நம்பர் எடுக்கிறோமோ அந்த 2 நம்பர்ஸ் ரிலேஷனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது சிமெட்ரிக் நம்ம அப்ளை பண்ண முடியும். x ரிலேஷன் டு y இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக சிமெட்ரிக்காக இருக்கணும். இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இன்டிஜராக இருக்கணும். அப்போ இன்டிஜர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் என்ன செய்கிறேன்னா மைனஸ் அவுட் சைடு கொண்டு வரேன். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இது ப்ளஸ், இது மைனஸ் ஆகும். இந்த y - x வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு இன்டிஜர் தான், நெகட்டிவ் ஒரு இன்டிஜர் தானே. ஸோ இந்த கண்டிஷன் படி நான் என்ன செய்கிறேன்னா y ரிலேஷன் டு எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் பாருங்கள், எக்ஸு ஒய்க்கு ரிலேஷனாக இருந்தால் y வந்து ரிலேஷன் டு எக்ஸாக இருக்குது, கண்டிப்பாக இது சிமெட்ரிக் தான். ஸோ அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுறேன். ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணலாம். ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணிங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் தேவைப்படுது. எக்ஸு ஒய் இசட் தேவைப்படுது, பிலாங்ஸ் டு ரியல் நம்பரில். எக்ஸ் வந்து ஒய்க்கு ரிலேஷனாக இருக்கணும், ஒய் வந்து இசட்டுக்கு ரிலேஷனாக இருக்கணும். இப்போ எக்ஸ் வந்து ஒய்க்கு ரிலேஷனாக இருந்தால் இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஒரு இன்டிஜராக தான் இருக்கும், இதோட டிஃப்ரென்ஸும் கண்டிப்பாக ஒரு இன்டிஜராக இருக்கும். அப்போ இந்த 2 வேல்யூஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் - ஒய்யோட வேல்யூ எல், y - z வேல்யூ m. இந்த 2 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணுறோம், இது கேன்சலேஷன் ஆகிடுது. அப்போ x - z வேல்யூ l + m. இதோட டிஃப்ரென்ஸ் இன்டிஜர், இதோட டிஃப்ரென்ஸும் இன்டிஜர். இந்த 2 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும்போது x - z கிடைக்குது, இதுவும் இன்டிஜர் தான். அப்போ இதிலேருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா x ரிலேஷன் டு zன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபைடு. இதில் 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால t வந்து ஈக்குவலன்ஸ் தான். t இஸ் ஈக்குவலன்ஸ். அப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து நாட் ஈக்குவலன்ஸு, டி வந்து ஈக்குவலன்ஸு. ஸோ இது வந்து என்ன ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். We go to question number 6. Let A and B subset of the universal set N, the set of natural numbers. Then A dash union A intersection B union B dash. இதில் யூனிவர்சல் செட் வந்து நேச்சுரல் நம்பர், அதில் வந்து 2 சப்செட் எடுத்துக்கலாம், A and B. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்.
இந்த கண்டிஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ சால்வ் பண்ணுங்கள். இது வென் டயக்ராம் மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஏ அண்டு பிக்கு காமன் பார்ட்டு இது தான். இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பி டேஷ் பாயிண்ட் அவுட் பண்ணணும். பி டேஷ்னால் பி பார்ட்டை தவிர மீதி இருக்கிற பார்ட் எல்லாமே ஷேர் பண்ணணும். பி செட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற பார்ட்டை நாம் ஷேர் பண்ணணும். இதுதான் பி டேஷ். பி டேஷ் முடிச்சிட்டேன். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி டேஷும் யூனியன் பண்ணுங்கள். இந்த பார்ட் அப்படியே இந்த ஷேட் பார்ட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் யூனியன். ஸோ அப்போ இந்த பார்ட் வந்து இருக்கும், அதோட இந்த பார்ட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி டேஷ். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் அப்ளை பண்ணுங்கள். ஏ டேஷ்ன்றது ஏ பார்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற பார்ட் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணும். ஏ பார்ட் விட்டுட்டு மீதி இருக்கிற பார்ட் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த டூ பார்ட்டையும் நாம் ஜாயின் பண்ணணும். இதில் பாருங்கள், ஏ பார்ட்டை தவிர மீதி எல்லாம் ஷேடிங் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பார்ட்டை தவிர மீதி எல்லாம் ஷேடிங் இருக்குது. இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோம்னா டோட்டலாக எல்லா வேல்யூமே ஷேட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த நேச்சுரல் நம்பர் செட், அதாவது யூனிவர்சல் செட்டே கிடைச்சிடும். ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து n. Next we go to question number 7. The number of students who take the both subject mathematics and chemistry is 70. This represents 10% of the enrollment in mathematics is and 14% of the enrollment in chemistry. The number of students take at least one of the two subjects is 1120, 1130, 1100 insufficient data. அதாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது மேத்தமெட்டிக்ஸும் அண்டு கெமிஸ்ட்ரியும் இந்த போத் சப்ஜெக்டும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 70ல் 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸும் அண்டு 14% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியும் எடுத்திருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி டூ சப்ஜெக்ட். அட்லீஸ்ட் டூ சப்ஜெக்ட், ஒன் ஆஃப் த டூ சப்ஜெக்டாவது எடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி இது எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 70 மெம்பர்ஸ் இருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸில் 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 70க்கு ஈக்குவல். ஸோ அதனால் இதிலேருந்து நான் என்ன செய்கிறேன்னா, மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்க போகிறேன். m இன்ட்டு 10% நம்ம 10/100ன்னு கன்வெர்ட் பண்ணலாம். 0 கேன்சலேஷன் பண்ணுங்கள். இங்கே 70 இருக்குது. இந்த 10 அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா அப்போ மேத்தமெட்டிக்ஸில் 700 இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 700. இது n ஆஃப் mன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரியில் 14% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 70க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா, n ஆஃப் c இன்ட்டு 14/100ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் 70. இது கேன்சலேஷன் பண்ணலாமே. 7 டேபிளில் கேன்சலேஷன் பண்ணுங்கள். இது 10 டைம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம். இது திரும்ப கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 5 வரும். அப்போ n ஆஃப் சிக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 100 அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா 500. அப்போ நம்பர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து 500. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது n ஆஃப் m யூனியன் c ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஆஃப் m n ஆஃப் c மைனஸ் n ஆஃப் m இன்டர்செக்ஷன் c. இதை சால்வ் பண்ணணும். n ஆஃப் mக்கு 700, n ஆஃப் cக்கு வந்து 500, n ஆஃப் m இன்டர்செக்ஷன் c வந்து 70. ஸோ என்ன வரும்னு பாருங்கள். 1200ல் 70 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1130 தான் இதோட ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் we go to question number 8. If n of a cross b intersection a cross c equal to 8 and n of b intersection c equal to 2, then n of a. இந்த கண்டிஷனை பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மெத்தட் மாதிரி இருக்குது. அப்போ n ஆஃப் இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா a கிராஸ் b இன்டர்செக்ஷன் cன்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஒரு டிஸ்ட்ரிபியூட் லா மெத்தடில் இருக்குது பாருங்கள்.
A cross B intersection A cross C இதிலிருந்து கொண்டு வரலாம். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இஸ் ஈக்குவல் டு 8. இந்த n ஆஃப் B இன்டர்செக்ஷன் சியோட பிளேஸ்க்கு 2 அப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 அப்ளை பண்ணுங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி இதை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து n ஆஃப் A கிராஸ் n ஆஃப் B இன்டர்செக்ஷன் சின்னு செப்பரேட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 8. n ஆஃப் ஏவோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட வேல்யூஸ் வந்து 2 ஈக்குவல் டு 8. இதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 4 டைம். ஸோ தேர்ஃபோர் n ஆஃப் ஏவோட வேல்யூ 4. ஸோ இதோட ஆன்சர் வந்து 4. Next we go to question number 10. If two sets A and B have 17 elements in common, then the number of elements common to the set A cross B and B cross C. இப்போ A செட் இருக்குது, B செட் இருக்குது. இந்த 2 செட்லேயுமே 17 எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குது. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் காமன் டு த A cross B and B cross C ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ A and B 2 செட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் காமன் வந்து 17 எலமெண்ட்ஸ் இருக்குது. 17 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. இப்போ A cross B எடுத்தாலும் சரி, B cross A எடுத்தாலும் இதில் 17 எலமெண்ட்ஸ், இதில் 17 எலமெண்ட்ஸ். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம பார்க்கும்போது 2 பார்ட் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை டைம்ஸ் வந்து காமனாக இருக்குன்னா 17 the whole square டைம்ஸ் காமனாக இருக்கும். இதுதான் இதோட ஆன்சர். Next we go to question number 11. For non-empty set A and B, if A is contain B, then A cross B intersection B cross A is equal to. அதாவது A and B என்றது வந்து ஒரு நான்-empty செட்டாக எடுத்துக்கலாம். A subset of B, A வந்து Bக்கு சப்செட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா then A cross B intersection B cross A ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற ஏவோட வேல்யூ பியோட ஸ்மாலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 1ன்னு எடுத்திருக்கேன். பிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1,2ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்கள். 1,1 அண்ட் 1,2 வரும். அடுத்தது நான் B cross A அப்ளை பண்ணுறேன். இங்கே 1 எடுத்து இதோட கார்ட்டீசியன் பண்ணால் 1,1, இங்கே 2 எடுத்துகிட்டு இதோட பண்ணிங்க அப்படின்னா 2,1 வரும். இந்த 2 வேல்யூஸ்க்கு காமன் பார்த்தீங்கன்னா 1,1 தான் காமனாக இருக்குது. இந்த 1,1 வந்து எதோட கார்ட்டீசியன் பார்த்தீங்கன்னா A cross A ஓட கார்ட்டீசியனாகவே இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து A cross Aக்கு ஈக்குவல். Next we go to question number 12. The number of relations on a set containing 3 elements is. ஒரு செட்டில் 3 எலமெண்ட் இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. 2n². ஒரு செட்டில் வந்து n எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட நம்பர் ஆஃப் ரிலேஷன் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 3 எலமெண்ட்ஸ் தான் கண்டெயின் ஆகிருக்கு. அப்போ என்னோட பிளேஸ்க்கு 3 அப்ளை பண்ணுங்கள். 2^3², அதாவது 2^9. 2வை வந்து நம்ம 9 டைம்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 512. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ 13. Let R be the universal relation on a set X with more than one element. Then R is not reflexive, not symmetric, and transitive, and none of this above. அதாவது இது யூனிவர்சல் ரிலேஷனாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 1 எலமெண்ட், அதுக்கு மேலே எவ்வளோ எலமெண்ட்னாலும் எடுத்துக்கலாம். அது வந்து எக்ஸ் செட்டு. யூனிவர்சல் ரிலேஷனாக கண்டிப்பாக 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ரிஃப்ளெக்சிவ் இருக்கும், சிமெட்ரி இருக்கும், அண்ட் ட்ரான்சிட்டிவ் இருக்கும். பட் இங்கே ஆப்ஷனில் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 ஆன்சரும் கிடையாது. ஏன்னா இதில் 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதனால் நம்ம ஆன்சர் இதில் ட்ரான்சிட்டிவ் எடுத்துக்கலாம். Next we go to question number 14. Let x equal 1, 2, 3, 4. R equal 1,1, 1,2, 1,3, 2,2, 3,3, 2,1, 3,1, 1,4 and 4,1. Then R is. Xல் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குப்பா. இந்த 4 எலமெண்ட்ஸில் இந்த ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து இதில் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். சரி, முதல்ல ரிஃப்ளெக்சிவ் இருக்கான்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ்னா இங்கே இருக்கிற ஈச் எலமெண்ட்ஸ்க்கும் டபுளட்ஸ் இருக்கணும். 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும், 4,4 இருக்கணும். 4,4 இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. அப்போ ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சிமெட்ரிக் பாருங்கள். 1,2 இருந்ததுன்னா 2,1 இருக்கான்னு பாரு, இருக்குது. அடுத்தது 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. 1,4 இருக்குது, 4,1 இருக்குது. அப்போ கண்டிப்பாக சிமெட்ரிக் இருக்கும். ரிஃப்ளெக்சிவ் இல்லை அப்படின்னா
ஈக்குவலன்ஸ் இருக்காது. சிமெட்ரிக் இருக்குது, அதனால் இதுவே ஆன்சர் எடுத்துக்கலாம். Next we go to question number 15. The range of the function 1 by 1 minus 2 sin x. இதோட ranges நம்ம find out பண்ணணும். Already we know that sin x ஓட ranges minus 1 to plus 1. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் sin x ஓட minus 2 ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் both and side minus 2 ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ இது plus 2 ஆகிடும். மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுறதுனால இது greater than or equal to மாறிடுது. இது minus 2 ப்ராடக்ட் பண்ணிவிடுங்க, minus 2 sin x. இந்த இடத்துல minus 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த less than or equal greater than or equal to மாறிடும். இது minus 2. அதுக்கப்புறம் இந்த minus 2 sin x ஓட 1 ஆட் பண்ணணும். ஸோ both and side நம்ம என்ன செய்யலைன்னா 1 ஆட் பண்ணலாம். 3 greater than or equal, இங்கே 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 minus 2 sin x. அதுக்கப்புறம் இதோட 1 ஆட் பண்ணும்போது greater than or equal minus 1 கிடைக்கும். இப்போ இந்த கொஷனில் இருக்கிற மாதிரி இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணுங்கள். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் ஆல் சைடு, ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணிங்கன்னா 3 1/3 கன்வெர்ட் ஆகிடும். greater than or equal less than or equal to மாறிடும். இது நம்ம ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணும்போது 1/1 minus 2 sin x மாறிடுச்சு. greater than or equal less than or equal to மாறிடும். -1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் அது -1 தான். இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் இருந்து இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 1/1 minus 2 sin x ஓட வேல்யூ 1/3 இருக்கலாம், இல்லைனா அதை விட அபோவாக தான் இருக்கும். இது ஒரு சொல்யூஷன். அடுத்தது 1/1 minus 2 sin x ஓட வேல்யூ -1 இருக்கலாம், இல்லைனா அதோட பிலோவாக இருக்கலாம். இப்போ இதில் இருந்து நான் 2 சொல்யூஷன்ஸ் எழுத போகிறேன். -infinity to -1 யூனியன் 1/3 to infinity. இதுதான் இப்போ இதோட ஆன்சர். We go to question number 16. The range of the function f of x equal modulus of a greatest integer function x minus x. x is belongs to real number. இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரேஞ்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலைன்னா எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பிளேஸில் எக்ஸுக்கு சம் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஃபுட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் என்ன வரும்னா f of 0 equal to modulus of greatest integer function of 0 minus 0 கிடைக்கும். 0 ஓட greatest integer function 0 தான் இதுக்கு. -0 0. ஸோ ஆன்சர் வந்து 0 கிடைச்சிருக்கு. சரி, ஃபுட் x equal நம்ம 1.5 அப்ளை பண்ணி பார்க்கலாமே. 1.5 அப்ளை பண்ணலாம். இப்போ f of 1.5 modulus of greatest integer function 1.5 minus 1.5. 0ல இருந்து 1.9 வரைக்கும் எடுத்தீங்கனாலும் அது எதுக்கு கன்வெர்ட் ஆகணும்? 0க்கு கன்வெர்ட் ஆகும். 1.1ல இருந்து நீங்கள் 1.9 வரைக்கும் எடுத்தாலுமே கன்வெர்ட் டு 1. ஸோ அப்போ இந்த 1.5ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூ 1 தான் வரும். -1.5. இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது -0.5 வரும். அதை மாடலஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா 0.5 கிடைக்குது. 1.5 அதுக்கு 0.5 ரேஞ்சஸ். சப்போஸ் நம்ம நெகட்டிவ் கொடுத்து பார்க்கலாமே. நெகட்டிவில் -1.5 கொடுக்குறேன். f of -1.5 அப்ளை பண்ணால் modulus of greatest integer function -1.5 minus half -1.5. -1.5 ஓட greatest integer function இங்கே இருக்கு. இப்போ -1.5 -1 அதாவது மைனஸ் இது வந்து இங்கே -1 இங்கே இருக்குப்பா. -1.1ல இருந்து -2 வரைக்குமே எல்லா நம்பரும் கன்வெர்ட் டு -2க்கு தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கே -1.5 இருந்ததுன்னா அது கன்வெர்ட் டு -2. இந்த இடத்துல பாருங்கள், நான் சிம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த -1 விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா வேல்யூஸுமே இங்கே -2க்கே கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் +1.5 இருக்குது. -2ல் வந்து 1.5 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 0.5 கிடைக்கும். 0.5 தான் இதோட வேல்யூ. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா இதை சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது நமக்கு
0.5 வரும். இதை மாடலஸ் எடுத்தாலும் ப்ளஸ் 0.5 தான் வரும். அப்போ மேக்ஸிமம் ஆன்சர் வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குன்னா 0லேருந்து 1 விட பிலோக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இது தேர்ட் ஆப்ஷன். 0லேருந்து இருக்குது ஆனால் 1 கிடைக்கல. அப்போ இதுக்குள்ளே தான் ஆன்சர் எல்லாமே கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we go to question number 17. The rule of f of x equal x square is a bijection if the domain and codomain are given by. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இது பைஜெக்ஷனாக இருக்குது. நம்ம டொமைன் அண்ட் கோடொமைனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஆன்சரை வாட்ச் பண்ணுறேன். பைஜெக்ஷனாக இருந்ததுன்னா டொமைனும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஈக்குவலாக இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் தான், செகண்டும் ஃபோரும் கிடையாது. அதனால் இது ஆன்சராக வராது. நம்ம ஃபஸ்ட்டும் ஃபோர்த்து மட்டும் செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இது ரியல், இதுவும் ரியல். இப்போ ரியலில் வந்து நான் 2 செட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியலில் 0, -1, +1. இதுலேயும் 0, -1, +1 இருக்கும். இந்த -1 இதை அப்ளை பண்ணிங்கன்னா +1 கிடைக்கும். 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0னே கிடைக்கும். +1 அப்ளை பண்ணிங்கனாலும் +1 தான் வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்ன மேப்பிங் எடுத்தாலும் ஒன்லி பாசிட்டிவ்க்கு தான் மேப்பிங் ஆகுது, நெகட்டிவ்க்கு மேப்பிங் ஆகலை. அப்போ பைஜெக்ஷனாக ரெண்டுமே ஈக்குவலாக வரணுமே இல்லை. அப்போ இந்த சைடில் இருக்கிற வேல்யூஸ்க்கு மேப்பிங் ஆகலைல்ல. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சராக வராது, இது ஆன்சர் கிடையாது. அப்போ எது மட்டும்தான் ஆன்சராக இருக்குன்னா ஃபோர்த் மட்டும்தான் ஆன்சர். Next we go to question number 18. The number of constant functions from a set containing m element to set containing n elements is. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ஏ செட்டுன்னு ஒரு இப்போ ஏ செட் வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த செட்டில் வந்து m எலமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பி செட் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இதில் வந்து n எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் இதில் இருந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை மேக் பண்ணுறேன். எத்தனை பாசிபிள் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிபிள் வந்து 1க்கு மேப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது ஒரு பாசிபிள். அடுத்தது 2க்கு பாஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த பாசிபிள் கூட இருக்கலாம். சப்போஸ் 3K கூட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எத்தனை ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலான்னா 1, 2, 3 இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்க்கு நாம் என்ன செய்யலைன்னா நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ பி செட்டுக்குள்ளே n எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக n கான்ஸ்டன்ட்டு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் we go to question number 19. The function f is mapping from 0 to 25 to -1 to 1 defined by f of x equal to sin x. இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இதுக்கு மேப்பிங் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஃபங்க்ஷன் வந்து sin xன்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இதை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்னா டொமைனுக்குள்ளே 0லேருந்து 25 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல -1 and 1 வந்து கிடைக்குது. இதில் பாருங்கள், நாம் ஃபஸ்ட்டு 0வை sin x அப்ளை பண்ணால் 0 கிடைக்குது. 5/2 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 கிடைக்கும். 5 அப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். 3/5/2 அப்ளை பண்ணிங்கன்னா -1. 2π அப்ளை பண்ணால் 0 கிடைக்குது. இதோட நேம் வந்து என்ன? 1 to 1 ஆன் டூவா, பைஜெக்ஷனா, இல்லை cannot be defined ஆன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே யூனிக் இமேஜஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாருங்கள். 0க்கு 0 கிடைச்சிருக்கு, பைக்கும் 0 தான் கிடைக்குது, 2πக்குமே 0 தான் கிடைக்குது. அப்போ இது யூனிக் இமேஜஸ் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் 1 to 1. 1 to 1 கிடையாது, நாட் 1 to 1. அப்போ ஆன் டூவாவது இருக்கான்னு பார்க்கணும். ஆன் டூ எப்படி செக் பண்ணுவீங்க? கோடொமைன்லேருந்து டொமைன் செக் பண்ணணும். இங்கே இருக்கிற ஈச் இமேஜஸ்க்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கான்னு பாருங்கள். -1க்கு ப்ரீ இமேஜஸ் இருக்குது, 0க்கு வந்து ப்ரீ இமேஜஸ் இருக்குது, அப்போ 1க்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆன் டூ சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆன் டூ. ஓகே, நெக்ஸ்ட் we go to question number 20. If the function f is mapping from -3 to 3 tends to s defined by f of x equal to x square is onto, then s is. இது onto ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ எஸ்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த -3 to 3 இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் அப்ராக்சிமேஷனாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸுக்கு வந்து -3 அப்ளை பண்ணுறேன். -3 அப்ளை பண்ணிங்கன்னா இது ஸ்கொயர் பண்ணும்போது 9 ஆகிடும். அடுத்தது -2 அப்ளை பண்ணுங்கள். -2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அது 4 ஆகிடும். 0 அப்ளை -1 இருக்குது, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 ஆகிடும்.
0 இருக்குது, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். 1 இருக்குது, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான். 2 இருக்குது, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகும். 3 இருக்குது, ஸ்கொயர் பண்ணால் 9 ஆகும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் இந்த வேல்யூ தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் எஸ்க்குள்ள என்னென்ன வேல்யூ இருக்கலாம்னா 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 4 இருக்கலாம், 9 இருக்கலாம். அப்ராக்சிமேஷனாக எடுத்திருக்கேன். ஸோ இது இன்டர்வலாக எடுங்க, ஏன்னா இது இன்டர்வலாக தான் இருக்குது. இதை நான் இன்டர்வலாக எடுக்கும்போது எப்படி எழுதுறேன்னா 0லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கிறேன். 0 to 9 தான் இதோட ஆன்சர். Question number 21. Let x equal set of all 1, 2, 3, 4 and y equal to a, b, c, d and f equal 1, a, 4, b, 2, c, 3, d and 2, d. Then f is 1 to 1, on to, not 1 to 1 and not a function. இதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன்னா x செட்டில் சம் வேல்யூ, y செட்டில் சம் வேல்யூஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ண போகிறேன். 1 to a, அடுத்தது 4 to b, 2 to c, அடுத்தது 3 to d, 2 to d. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது 2க்கு வந்து 2 இமேஜஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது நாட் ஏ ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். Next we go to question number 22. The inverse of f of x equals set of all x is less than 1 இருந்தால் x, 1 to 4 இருக்கும்போது x square, x is greater than or equal to 4 இருந்தால் 8 root x. இதோட இன்வர்ஸ் எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல f of x equal to x எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். முதல்ல இதில் வந்து நான் இன்வர்ஸ் எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். f of xம் yயும் ஈக்குவல் டு தான். ஸோ y equal to f xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது நாம் ஒய்யோட பிளேஸ்க்கு எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணணும், எக்ஸோட பிளேஸ்க்கு எஃப் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணணும். அடுத்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் 1 to 4 வரைக்கும் எடுத்துக்கணும். நான் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஒய் அப்ளை பண்ணுறேன், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். போத் அண்ட் சைட் நான் ரூட் அப்ளை பண்ணுறேன், ரூட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. ஒய்யோட பிளேஸ்க்கு நம்ம எக்ஸை ரிப்ளேஸ் பண்ணணும், எக்ஸோட பிளேஸ்க்கு எஃப் இன்வர்ஸ் எக்ஸை ரிப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்த லாஸ்ட் கண்டிஷன், எஃப் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்க்கு நம்ம 8 root எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். இன்டர்வல் வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 4. இது 8 root எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. போத் அண்ட் சைடு இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 இன்ட்டு எக்ஸு. ஸோ ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். என்னென்னு கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஒய்க்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுக்குற நேமு, எக்ஸுக்கு எஃப் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் ஆன்சர்ப்பா. என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இருக்குது, எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது. அடுத்தது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ரூட் எக்ஸ் கிடச்சிருக்கு. இன்டர்வல் வந்து 1 to 4 வரையும் எடுத்துக்கணும். அடுத்து லாஸ்ட் கண்டிஷன், எக்ஸ் ஸ்கொயர் பை 64 கிடச்சிருக்கு. அது வந்து எப்போ அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கும்போது. கொஸ்டின் நம்பர் 23. Let f is mapping from real to real defined by f of x equal 1 minus modulus x. Then the range of f is real 1 comma infinity, minus 1 comma infinity and minus infinity comma 1. இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம செக் பண்ணலாம். இது ரியலில் நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கலாம். அதை டொமைனுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர் ஒரு 5 நம்பர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இந்த கண்டிஷனுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாடலஸ் எக்ஸ், அதுக்குள்ளே போய்ட்டு எக்ஸோட பிளேஸ்க்கு வேல்யூஸை அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா இதில் 0 வேல்யூ கிடைக்குது. அடுத்து எஃப் ஆஃப் -1 அப்ளை பண்ணுறேன். -1 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 மைனஸ் ஆஃப் -1 கிடைக்கும். இது வந்து மாடலஸ் அப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 - 1 இதுவும் 0 தான். நெக்ஸ்ட்டு நான் 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் மாடலஸ் 2. அப்போ இதுக்கு என்ன கிடைக்குன்னா 1 மைனஸ் 2ன்னு கிடைக்கும். 1 மைனஸ் 2னா வேல்யூ -1. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா -2 அப்ளை பண்ணி பார்க்குறேன். 1 மைனஸ் ஆஃப் -2 அப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் ஆஃப் மாடலஸ் அப்ளை பண்ணும்போது 2 ஆகிடுது. இதுக்கும் -1 தான் வரும். அதே நீங்கள் 0 அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 1 மைனஸ் ஆஃப் 0 நமக்கு 1 கிடைக்கும்.
சப்போஸ் நான் எக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் 6 அப்ளை பண்ணி பார்க்குறேன். எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 1 மைனஸ் மாலஸ் ஆஃப் 6. இது 1 மைனஸ் ஆஃப் 6 வந்து 6 மைனஸ் 5 ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் -6 அப்ளை பண்ணாலுமே 1 மைனஸ் ஆஃப் மாலஸ் -6 போட்டிங்கன்னா 1 மைனஸ் ஆஃப் மாலஸ் போடும்போது ப்ளஸ் ஆகிடும். சப்ராக்ஷன் பண்ணாலும் -6 தான். ஸோ ஆன்சரில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 இருக்குது, 0 இருக்குது, -1 இருக்குது, -5 தான் இருக்குது. அப்போ ஆன்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா -இன்ஃபினிட்டியிலிருந்து +1 வரைக்கும் ஆன்சர் வரலாம். இதுதான் இதோட ஆன்சர். யூ கோ டு கொஸ்டின் நம்பர் 24. The function f is mapping from real to real is defined by f of x equals sin x plus cos x. So இதோட functions வந்து ஈவனா ஆடா, neither even nor odd, both odd function and even function இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. பட் நம்ம என்ன செய்யணும்னா ஆடா இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸோட பிளேஸ்க்கு மைனஸ்ன்ற ஒரு வேல்யூஸை அப்ளை பண்ணுங்கள். எஃப் ஆஃப் -x ஈக்குவல், இந்த sin xக்கு நான் மைனஸ் அப்ளை பண்ணுறேன், sin ஆஃப் -x ப்ளஸ் காசுக்கு மைனஸ் அப்ளை பண்ணால் -cos x வரும். சைனோட -x வந்து பார்த்தீங்கன்னா -sin x, காஸ் ஆஃப் -xக்கு வேல்யூ ப்ளஸ் cos x. இதில் சைனுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் அப்ளை பண்ணதுனால மைனஸ் ஆயிடுச்சு, இது ஆட் ஃபங்க்ஷன். காஸ் ஆஃப் மைனஸ்க்கு நம்ம மைனஸ் அப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடுச்சு, இது வந்து நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். பட் ரெண்டுமே ஒரே பிளேஸில் ஃபார்ம் ஆனதுனால இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம ஒரே டைம்ஸில் சொல்ல முடியாது. அதனால் இதை நெய்தர் ஈவன் நார் ஆடுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் we go to question number 25. The function f is mapping from real to real is defined by f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடா இருக்கா ஈவனாக இருக்கா, நெய்தர் ஈவனா நார் ஆடா, போத் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்றதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி எக்ஸோட பிளேஸ்க்கு -x அப்ளை பண்ணுங்கள். -x the whole square plus cos of -x 1 plus -x the whole power 4. எக்ஸோட பிளேஸ்க்கு -x minus sin of -x 2 of -x minus of -x the whole cube. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். இஸ் ஈக்குவல், இப்போ மைனஸை நான் ஸ்கொயர் பண்ணுறேன், அதனால் இது ப்ளஸ் ஆகிடுச்சு. காஸ் ஆஃப் -xோட வேல்யூ cos x, இது ஒரு ப்ராக்கெட் முடிஞ்சது. இதை நம்ம 4 டைம் ப்ராடக்ட் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். இதில் ஒரு மைனஸ் அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -x, மைனஸ் அவுட் சைடு இருக்குது, இது எக்ஸு. சைன் ஆஃப் மைனஸ்னும் போது இதில் இன்னொரு மைனஸ் வரும். அவுட் சைடு ஒரு மைனஸ் கொண்டு வந்துட்டேன், அனதர் ஒன் மைனஸ் இருக்கும் அந்த இடத்துல. இதிலிருந்து நான் என்ன செய்கிறேன்னா ஒரு மைனஸ் அவுட் சைடு கொண்டு வரேன், அப்போ இது ப்ளஸ் ஆகிடுது. இந்த இடத்துல வந்து இப்போ 2x இருக்கும். இதில் மைனஸ் அவுட் சைடு கொண்டு போயிட்டேன், இதில் மைனஸ் 3 டைம் ப்ராடக்ட் பண்ணால் இங்கே ஒரு மைனஸ் திரும்ப வரும், -x3. f of xோட வேல்யூவும் இப்போ கிடைச்சிருக்கிற வேல்யூஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ f of -x, அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் அப்ளை பண்ணாலுமே நமக்கு ப்ளஸ் தான் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இதோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஆன்சர் வந்து 3, தேர்ட் ஆப்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். இதான்ப்பா ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக.